ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐபிஎல்லில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்குறோம். நம்ம ஃபேண்டசிக்காண்டி வந்து இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேகேஆரோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னா, சுனில் நரேனு, குயின்டன் டிகாக் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. ரஹானே வந்து நம்பர் 3 வருவார். வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷி, ரெங்கு சிங், ரசல், ராமன்தீப் இதாங்க பேட்டிங் ஆர்டராக இருக்கும். டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேனு, டிகாக், ரஹானே. மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷி, ரெங்கு சிங், ரசல், ராமன்தீப். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, டாப்பில் 4 அதாவது பேட்ஸ்மேனில் 4 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, 4 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இது ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸு. லெஃப்ட் ரைட் காம்போ வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வருவார், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, ஆண்ட்ரிக் நோர்க்கியா வச்சு பிளேயிங் 11 ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் சப்பில் வந்து பார்த்திங்கன்னா அனுகுல் ராய் எப்படி வருவார்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஃபஸ்ட்டுனா செகண்ட் ஹாஃபில் வந்து பவுலிங் போட வந்துடுவார். இதான் வந்து இவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பிலிப் சால்ட்டு, படிக்கல், பட்டிதர், லிவிங்ஸ்டனு, டிம் டேவிட்டு, குருணால் பாண்டியா, ஜித்தேஷ் சர்மா வந்து 5ல் ஆடுவார்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், ஹேசல்வுட்டு, தயால். இம்பேக்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாப் ஆர்டரில் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸு காம்போ சேஞ்சாக இருக்கிறதுனால ரசிக் சலாம் உள்ள வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம் என்னன்னு. இப்போ வந்து யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சுனில் நரேனு இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறது, பவுலிங் ஆப்ஷனை 4 ஓவர் கொடுத்துருவார். அப்போ இவர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா டிகாக் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இவர் வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து விக்கெட் கீப்பிங்லேயே வந்து ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிரும். அடுத்து செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் பண்ணுறாரு. இவரும் டபுள் ஆப்ஷனில் இருக்கார். அடுத்து அஜின்கியா ரஹானே கேப்டன்சி மட்டும் தான் பண்ணுறாரு. டாப் ஆர்டர் ஒரு வேளை சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவர் வந்து டவுன் த ஆர்டர் கூட போகலாம். வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷி ப்ரொமோட் பண்ணலாம். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதனால் ரஹானே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காக இந்த மேட்ச் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பூரா பேட்டிங் ட்ராக் ஒரு வேளை ஓப்பனிங் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா ரஹானேயோட ஆப்ஷன் வந்து இதாக வரும். இனிஷியலாக டாப்பில் வந்து ஒரு விக்கெட்டு புவனேஸ்வர் குமாரோ ஹேசல்வுட்டோ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, தயாலோ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா அஜின்கியா ரஹானே வந்து வந்துடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங் ஓரளவுக்கு ஒரு பவர் பிளே தாண்டிட்டாங்கனாலே ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு, ரசல், ராமன்தீப்னு போயிடுவாங்க. ரஹானேக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். டாப் ஆர்டரில் இனிஷியலாக விக்கெட் விழுந்தால் மட்டும்தான் அவருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டரு பேட்ரு. அவர் பார்த்திங்கன்னா அவரோட ஆர்டர் வந்து 3, 4, 5ல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்போ வேணால் அப் த ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணுவாங்க, டவுன் த ஆர்டரு அதாவது லெஃப்ட் ரைட் காம்போக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேளை டாப் ஆர்டரில் ஏதாவது ஒரு 2 லெஃப்ட் இருக்கிறதுனால கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் வந்து நம்பர் 3 அனுப்ப கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எப்போ வேணால் மாற்றிக்குவாங்க. வெங்கடேஷ் ஐயரோட ஆப்ஷன் இப்படி தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஒரு டீசெண்டாக இருக்குது. நரேனோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் மட்டும் தான் பெருசாக போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. பேட்டிங் எப்படின்னு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். டிகாக் வந்து பெருசாக மேட்ச் ஆடலை, பட் டபுள் ஆப்ஷன் இருக்குது. 2 பேருமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ரஹானேயோட ஆப்ஷனும் சொல்லிட்டேன். வெங்கடேஷ் ஐயரோட ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆர்டரில் ஒரு வேளை இயர்லியாக விக்கெட் விழுந்தாலும் இவரும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களோட 3, 4, 5 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே தான் ரகுவன்ஷி, நல்லா அடித்து ஆடக்கூடிய பிளேயரு. இனிஷியலாக எப்பொழுதுமே ஸ்ட்ரைக் வந்து ஒரு 140 அந்த ரேஞ்சிலே தான் ஆட போகிறாரு. இவர் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ உள்ள ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டத்துக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிங்குஸோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரியிலேருந்து இருக்கார். என்ன சொல்கிறது, இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. மேட்சஸ் பெருசாக ஆடல. எந்த மாதிரி ஆட போகிறாருன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆண்ட்ரே ரசல் இவருக்கும் டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெத் ஓவர்ஸில் ஹர்ஷித் ராணா, நோர்க்கியாவோட காம்போவில் 3 பேர் காம்போவில் இவர் வந்து ஒரு ஓவர் போட வாய்ப்பு இருக்குது. மிடில் வந்து எப்படியும் ஒரு குறைஞ்சது 3 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஒரு 25 ரன் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இவர் வந்து ஒரு சிவிசி ஆப்ஷனுக்கு ரொம்ப ஆப்ட்டா இருப்பார். சுனில் நாராயணும் அப்படி தான் ஆப்ட்டா இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ராமன்தீப்புக்கான இது பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் பெருசாக ஒரு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பேட்டிங்கில் லோ ஆர்டரில் வராரு. ஒரு 10 பால் தான் கிடைக்கும். 10 பாலில் ஒரு 20லேருந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமை திருப்பக்கூடிய பிளேயரில் இவரும் ஒருத்தராக இருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் டபுள் ஆப்ஷன் இருக்குது. இம்பார்ட்டன்ட் பிக்கில் வந்து பார்த்தோன்னா வெங்கடேஷ் ஐயர் ஒன்று, பேட்ஸ்மேனில் ரகுவன்சி ஒன்று ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண. லோவர் பிக்கில் இருக்கார் ரகுவன்சி, அதையும் பார்க்கணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுலர்ஸில் ஹர்ஷித் ராணா 4 ஓவர் பவுல் பண்ண போகிறாரு. டெத்தில் 2, நியூ பாலு மிடில் அந்த மாதிரி போடுவார். ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ரீசெண்ட்டு. எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 2 விக்கெட்டு எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வருண் சக்கரவர்த்தி இவர் தாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு. சிவிசி கண்ணை மூட்டு போட்ட நிறைய சான்ஸ் பார்க்கலாம். ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கிங்க. கேப்டனுங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். 5 விக்கெட் ஹால் எடுத்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு கேப்டன் வர முடியும். 4 to 5 விக்கெட்டு. 3 விக்கெட் 2 to 3 விக்கெட் சாலிடாக ஒரு பக்கம் வந்துடும். வைப் வர இனிஷியலாக வந்து நல்லா ஸ்விங் பண்ணுவார். நியூ பால் மட்டும் தான் எஃபெக்டிவாக இருப்பார். டெத்தில் வந்து பெருசாக எஃபெக்ட் இருக்காது. அதனால் பவர் பிளேயில் 2 to 3 ஓவர் கூட நல்லா கிளிக் ஆனிச்சுன்னா 2 to 3 ஓவர் கூட போடுவார். ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் சப்பு பெருசாக வந்து அனுகுல் ராய் தான் இருக்கார். லூவின் சிசோதியான்னு ஒருத்தனை சொல்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா வந்து விக்கெட் கீப்பர், பேட்டர், ஓப்பனர் தான். பட் அவருக்கான சான்சஸ் கம்மி. அனுகுல் ராய் தான் ஏதோ ஒரு ஓவர்ஸ் 2 ஓவர்ஸ் தள்ளுறதுக்காண்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து வந்து ஆர்சிபியோட பிளேயிங் 11 விராட் கோலி. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குங்க. 84% பிக் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக கொஞ்சம் பவர் பில்லில் ஒரு 2 ஓவர் டைம் எடுத்துவார். பிலிப் சால்ட் தான் டேக் ஆன் பண்ணுவார். அவருக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார். ஒரு சிவிசி கூட ட்ரை பண்ணலாம். ஒரு கேச்சிங் பொசிஷனும் பார்த்திங்கன்னா லாங்கு அந்த மாதிரி இதில் அனுப்புவார். அதில் ஒரு 1லேருந்து 2 கேட்சும் ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன்னுக்கான வாய்ப்பும் பெரிய இன்னிங்ஸ்க்கான வாய்ப்பும் எல்லாமே அதிகமாக இருக்குது. இவருக்கு வந்து ஒரு 1.5 ஆப்ஷன் இருக்குது. கேச்சிங் பொசிஷனு ப்ளஸ் டாப் ஆர்டர் ஓப்பனிங்கிறதுனால ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் தான். பிலிப் சால்ட்டு இவரை 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. ஜித்தேஷ் சர்மா, பிலிப் சால்ட்டு இருக்காங்க. 2 பேரில் யார் விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. குறிப்பாக வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. செகண்ட் ஹாஃபில் அந்த சேசிங் ரன்னு தெரிஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுறாரு. ஃபஸ்ட் ஹாஃபில் 2லேயுமே அப்படி தான் ஆடுவார். பட்டு செகண்ட் ஹாஃபில் அவருக்கு ஃபேண்டசி பாயிண்ட்டும் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்குது. படிக்கலை பார்த்திங்கன்னா ரொம்ப புவர் ஃபார்முங்க. ஒரு டீசெண்டாக ஆடுவார். ஃபேண்டசியில் வருவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டிதருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன்சி ப்ரெஷர் இருக்குது. இங்கே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஏன்னா பேஸ் பவுலர் இருக்கிற கொஞ்சம் வீக் தான் அவர். குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நரேன வருண் இருக்கிறதுனால அவருக்கான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு தெரியல. லிவிங்ஸ்டன் பார்த்திங்கன்னா இங்கே இனிஷியலாக டாப் ஆர்டரில் 4 பேட்டிங் ஆர்டரில் இங்கே 4 லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க. ஒரு 2 to 3 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பேட்டிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக ஒரு கேமியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவரும் டபுள் ஆப்ஷனில் இருக்கார். டபுள் ஆப்ஷனு. அடுத்து டிம் டேவிட்டு. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட் கண்டிஷன் கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இங்கே கொஞ்சம் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை இவர் வந்து பின்னாடி பேஸ் பவுலர் மட்டும் மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் இவருக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். குர்னல் பாண்டியா இறுக்கி பிடிச்சி ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட்டுருவார். பேட்டிங்கில் வந்தால் ஒரு 10 ரன்னு இந்த மாதிரிக்கான ஒரு சான்சஸ் தான் இருக்குது. இவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது. பட்டு இம்பார்ட்டன்ட் பிக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஜித்தேஷ் சர்மா குயிக் ஃபயர் கேமே தாங்க ஆடுவார். இவர் வந்து பெரிய இன்னிங்ஸ்லாம் ஆட மாட்டார். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸில் புவனேஸ்வர் குமார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. டொமஸ்டிக்லாம் நல்லா போட்டிருக்காரு.
ஒரு 4 ஓவர் பவுல் பண்ண போகிறாரு. ஒரு பவர் பிளேயில் 2 ஓவரும் 2 to 3 ஓவரும் டெத்தில் 1 ஓவரும் போட போகிறாரு. இவருக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 1 விக்கெட்டும், டெத்துக்கு வந்தால் ஒரு விக்கெட்டும், 2 விக்கெட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரியிலேருந்து வராரு. எந்த மாதிரி ஆட போகிறாருங்கிறது தெரியல. பட் 4 ஓவர் பவுல் பண்ண போகிறாரு. இவரும் 1 to 2 விக்கெட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ்தேயாலோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பெருசாக டொமஸ்டிக் மேட்ச் பார்க்கல. பட்டு இவரும் வந்து ஒரு 3 ஓவர் பவுலராக தெரிகிறாரு. ரஷிக் சலாமா, சுயேஷ் சர்மாவா, இது வந்து ஆப்ஷனலாக இருக்கும். ஸ்பின்னுக்கு ஸ்பேவராக இருக்காது. ஒருவேளை ரஷிக் சலாம் தான் வரப்போகிறாரு. அப்படிங்கும்போது இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஓவருக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இவரும் வந்து ஒரு விக்கெட் வரலையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.